அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நிதானமும் ஒன்றுக்கு 2 முறை யோசித்து செயல்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்பதை பார்ப்போம். முதலில் கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். ராசியிலேயே சூரியன் புதன், 2இல் சந்திரன் சனி, 3இல் சுக்கிரன் ராகு, 5இல் குரு, 7இல் செவ்வாய், 9இல் கேது. மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 7 சனி முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. அடுத்த மார்ச்சோட 7 சனி பயிற்சியில 7 சனி முடிஞ்சிருங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் 1 வருஷமா குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால 1 வருஷத்துக்கு முன்னாடியே 7 சனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கணக்கை எடுத்துக்கலாம். இருளா இருந்தா கூட குருவோட ஒளி படரும் போது அந்த ராசி சுபத்துவமா வெளிச்சமா இருக்குதுன்னு தான் அர்த்தம். 7 சனி முடிஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவங்கவுங்க சுய ஜாதகத்துல தசாபுக்திக்கு ஏற்பதான் நற்பலன்கள் இருக்கும். சில பேர் நினைப்பாங்க 7 சனி முடிஞ்சிச்சு நமக்கு எதுவும் நல்லது நடக்கல அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவயோக தசையோ புக்தியோ நடந்துட்டு இருக்கிறதுனால அதோட மாற்றங்கள் தெரியாம இருக்கலாம். 7 சனி முடிஞ்சிச்சாலே சில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடும். நல்லது நடக்குதோ இல்லையோ அதை தாண்டி கஷ்டங்கள் விலகினாலே போதுங்கிற மனநிலையில தான் இருப்போம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் ராசிலேயே இருக்கிறது, அதையும் குரு பாக்குறதுங்கிறது பாத்தீங்கன்னா புதன் ராசியில இருக்கிறது நல்ல சிந்தனை இருக்கும், தெளிவா யோசிச்சு எதையும் செயல்படுவீங்க. சூரியன் பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு, அதிகார பதவி, எதையும் கைட் பண்ணி முடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குங்க. எப்படியா பாத்தீங்கன்னாலும் 7 சனி முடிகிற கண்டிஷன் நிலைமைக்கு வந்துட்டதுனால நல்லது நடக்குங்க இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு. 2ஆம் வீட்டுல சனி ஆட்சியா இருக்கிறதுனால ஜென்ம சனியில குடும்பம் சில மன வருத்தங்களால பிரிஞ்சிருக்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்துல விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சேருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குங்க. முன்னாடியே அதுக்கான செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால நல்லவை நடக்கும், நல்ல செய்திகள் சேரும், குடும்பம் சேருவதற்கான நல்ல செய்திகள் சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. 3இல் ராகு பிளஸ் சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, டிவியில இருக்கிறவங்க, இசை, நடனம், பாட்டு, மியூசிக் இது மாதிரி எதுல இருந்தாலும் புதிய வாய்ப்புகளும் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலம் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான மாசமா இந்த பிப்ரவரி மாசம் இருக்குங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால வீடு வாகனத்திற்கு சில செலவுகளை கொடுப்பாரு. வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்றதாவோ அல்லது வேற ஏதாவது உள்ள ஒர்க் பண்ணி சரி பண்ற மாதிரியோ ஏதாவது ஒரு செலவு கொடுப்பாரு. வாகனத்திலயும் அப்படிதான் ஏதாவது சர்வீஸோ அல்லது கொஞ்சம் ஏதாவது மாத்திர மாதிரி இந்த மாதிரி செலவுகளை கொடுப்பாரு. கல்வியில பாத்தீங்கன்னா கவனச்சிதறல் இருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் கவனமா படிங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல குரு இருக்கிறதும் 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதும் பிள்ளைகளால இருந்து வந்த கவலைகள் நீங்குங்க, நிம்மதி சந்தோஷம் இருக்கும். நீங்க அவங்களோட போய் இருக்கிற மாதிரியோ இல்ல அவங்க லீவுக்கு உங்களோட இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். அல்லது பெண் பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரக பிரவேசமோ அல்லது வளகாப்போ பண்ற மாதிரியோ பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குங்க. 6ஆம் அதிபதி புதன் பாத்தீங்கன்னா ராசியிலேயே இருக்கிறாரு. கடன் நோய் கட்டுக்குள்ள இருக்கும். ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எதிரிகள் உங்களை ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அல்லது ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மாசம் அதை நீங்க ஸ்மார்ட்டா யோசிச்சு அதை சால்வ் பண்ணிடுவீங்க, ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்க வாயை அடைச்சிருவீங்க. ஸ்மார்ட்டா யோசிச்சு பணம் ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பீங்க. ஈஸியா எந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கிக்குவீங்க. தலைமை பொறுப்பும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 7ல நீச்ச செவ்வாய் இருக்கிறதுனால சிறு பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ள வந்திருக்கும், இல்லைன்னா மேரேஜ் டிலே ஆயிருக்கும். சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனைகள் கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களால சண்டைகள் வந்திருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எரிச்சல் அடைஞ்சிருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் 7 வீக்கா இருந்தா கூட சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால 1 மைனஸ் 1 பிளஸ்ங்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பிரச்சனைகள் இன்னொரு பிரச்சனையா மாறி அதை அப்படியே எடுத்துட்டு போகாம அந்தந்த பிரச்சனை அதையோடயே முடிஞ்சு போயிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கோவத்துல வார்த்தைகளை விடாம இருக்கிறது பிரச்சனைகளை குறைக்குங்க. 9ஆம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கேது இருந்து சுக்கிரனோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனால
பாக்கியத்தை அனுபவிப்பீங்க. தாய் தகப்பனாகிறதுக்கோ எந்த விதமான பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கும் தந்தை சொத்துக்களால் லாபம் அல்லது பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள், இல்ல பூர்வீக சொத்தை விற்கிறீங்கன்னா அதுல நல்ல லாபம், வேற ஏதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறதா இருந்தா கூட அது உங்களுக்கு ஈஸியா முடியறதுக்கான அமைப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட யூடியூப்ல இருந்தாலும் சரி, மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் இந்த மாதிரி எதுல இருந்திருந்தாங்கனாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா இந்த மாசம் இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 13, 14 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் கணவன் மனைவிக்கிடையே, நட்புக்கிடையே, கூட்டு தொழில் செய்யறவங்க இடத்துல, வேற எந்த இடத்துல உறவுக்காரங்கிட்ட எல்லா இடத்துலயும் கோபத்தை காட்டாம விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாசம் மகர ராசிக்காரர்கள் கோபத்தை குறைத்து கொண்டாலே இருப்பதை தவற விடாமல் நல்ல வகையில் நடக்கும் மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க.